பிளாஸ்ட் கர்த்தா மாஸ்டர் ராஜாராமன் ஃபேமிலிக்கும் ஒரு கார்பரேட்ல பெரிய ஆளா இருக்கிற ஒரு கேங்ஸ்டருக்கும் எப்படி சம்பந்தமாகுது, அவங்க அந்த கார்பரேட் மான்ஸ்டரோட பெரிய பிளானை எப்படி இந்த சாதாரண ஃபேமிலியால டேக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பிளாஸ்ட் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த பிளாஸ்ட் படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்போ போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கு, அதுக்கு அப்போசிஷனே இல்லைன்னா அந்த விஷயத்துல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அதை தாண்டி அந்த விஷயத்துல இன்னும் நீங்க கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் யாருமே அப்போஸ் பண்ணாம இதுதான் ரூல்ஸ், இது இவர் பண்றதா கரெக்ட்னு உங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அந்த ஒர்க் அண்ட் விஷயத்துல என்ன இம்ப்ரவைஸ் பண்ணலாம், என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஸோ உங்களை ஆப்போசிட்டா கேள்வி கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்கிற வரைக்கும், உங்களுக்கு அந்த அந்த ஒர்க் பண்றதுல ப்ரெஷர் இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஆர் மாஸ்டரிங் யுவர் லீக் அப்படிங்கறதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த மாதிரி சில நெகட்டிவா நீங்க நினைக்கிற விஷயங்கள். அதையும் தாண்டி ஒரு பெரிய கனி பலன் உங்களுக்கு அந்த ஒர்க்கால கண்டிப்பா ஃபியூச்சர்ல கிடைக்கும். ஸோ சோர்ந்துடாதீங்க. அந்த ஒர்க்கை எப்படி ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஃபுல் ஃபோர்ஸோட பண்ணுங்க. பிளாஸ்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலரான ஒரு ஹீரோ வில்லன் கான்செப்ட்ல இருக்கிற ஒரு கதை தான். ஆனா அந்த கதைக்குள்ள டிஃப்ரெண்டா இருக்கிறது இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஸ்டீரியோடைபிக்கலா ரொட்டீனா ஒரே மாதிரி ஃபீமேல் கேரக்டர்ஸை பார்த்துட்டு இருக்கிற படங்களுக்கு நடுவுல பிரீத்தி முகுந்தன் அஸ் நிலா, அர்ஜுனோட பொண்ணா சூப்பரா நடிச்சிருக்காங்க. குறிப்பா ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல ஆக்ஷனுக்கு பெரிய பங்கே இருக்கு இந்த படத்துல. ஸோ அந்த வகையில இந்த படத்தோட ஆக்ஷன் கொரியோகிராஃபர் ஃபீனிக்ஸ் பிரபு சூப்பரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் பிளாக் வந்து இந்த படத்துல செட் பண்ணி கொடுத்திருக்காரு. அதை சினிமோட்டோகிராஃபில காட்டின அருண் ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், அதை ரொம்ப ஷார்ட் கட்ஸா எடிட் பண்ண பிரதீப் ராகவா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒவ்வொரு படத்துலயும் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்க விவேக் பிரசன்னா இந்த படத்துலயும் ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ரோல அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப நீட்டா நடிச்சு கொடுத்திருந்தாரு. அர்ஜுன் சார், அபிராமி, பிரீத்தி முகுந்தன், டோபிங்கிற கேரக்டர்ல நடிச்ச அந்த ஒரு ராஜசன் ஃபேம் ஆக்டர், அப்ரஹாம்ங்கிற கேரக்டர்ல நடிச்ச அர்ஜுன் சிதம்பரம், இவங்க எல்லாருமே ஒரு நோட்டபிள் ஒர்க்கை இந்த பிளாஸ்ட் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட முக்கியமான பில்லரே வந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ரவி பஸ்ரூர் தான். ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஆர்ஆர், பிஜிஎம் எல்லாமே பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு இந்த படத்துல. இந்த படத்தை எங்கேயுமே ஸ்லோ பேஸ்டா ஸ்கிரீன் பிளேவை கொண்டு போகாம இருக்கிறதுக்கு இவரோட மியூசிக்குமே ஒரு பக்கபலம்னு நான் நினைக்கிறேன். ஸ்லோ ஸ்கிரீன் பிளேவும் இந்த படத்துல கிடையாது. ஓகே, இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இந்த படத்துல இருந்தாலும் இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் ஃபேமிலிக்கு அதை விட சூப்பரான ஒரு ஆன்டகனிஸ்ட் இருந்தாதான் அந்த கதை ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வில்லன் ரோல்ஸ்ல நடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி தான் வந்து எனக்கு இந்த படத்துல வில்லன் ரோல்ஸ்ல நடிச்சவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஒரு ஸ்டீரியோடைபிக்கல் வில்லனா இருந்தாலும் ஹீரோ, ப்ரோட்டகனிஸ்ட் இவங்களுக்கான அந்த ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது நான் படம் பார்க்கும் போதே தெரியும். இவங்க வந்து எப்படியும் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, இவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஈஸியா அந்த சீன் ஆரம்பிக்கும் போதே வந்து எல்லாத்தாலையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா அதையும் தாண்டி வில்லன் என்ன பண்றாரு, வில்லன் அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் ஹெட் இருந்தாதான் அந்த ஹீரோக்கான அந்த ஒரு பில்டப், அவருக்கான அந்த ஒரு பொட்டன்ஷியல் என்னன்னு வந்து ஒரு கேரக்டரா தெரிய வரும். அந்த ஒரு ஃபேமிலிக்கு தீனி போடுற மாதிரி கேரக்டர்ஸ் இந்த படத்துல வில்லன் ரோல்ஸ்ல யாருமே இல்லை. ஒரு 50% மேட்ச் பண்ற மாதிரி அர்ஜுன் சிதம்பரம் பிளே பண்ண அப்ரஹாம் கேரக்டர் இருந்துச்சு. பட் இருந்தும் அது பத்தாத மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. வெரி வெரி வீக் ரைட்டிங் அண்ட் ஒரு ரெகுலர் கமர்ஷியல் வில்லன் ரோல்ஸ் மாதிரி தான் வந்து ரொம்ப அவுடேட்டட் ஃபார்மா வந்து எனக்கு ஆன்டகனிஸ்ட் ரோல்ஸ் நடிச்சுவங்க எல்லாத்தோட ரைட்டிங்கும் இருந்துச்சு. அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காகவே வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணியிருக்கிற படமா மாறி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து ஒரு என்டர்டைனிங் ஃபிலிம் தான். இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், மியூசிக், சினிமோட்டோகிராஃபி எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணாத ஸ்கிரீன் பிளே, இதுக்காக தாராளமா நீங்க ஒரு டைம் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்மே வந்து இந்த ரிவ்யூவை தாண்டி இந்த படம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு சின்ன நோட்டபிள் மென்ஷன் என்னன்னா, இந்த படத்தோட டைரக்டர் சுபாஷ் கே ராஜா வந்து ஒன் ஆஃப் த ஏடிஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆஃப் ஆக்டர் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன். இதுக்கு முன்னாடி வந்து ஹாப்பிராஜ்ங்கிற படமுமே வந்து பிரதீப் ரங்கநாதனோட அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுத்த படம் தான். ஸோ இதுலயுமே வந்து இந்த ஜென்ரேஷனுக்கான ஆடியன்ஸுக்கான அந்த ஒரு மீட்டரை பிடிச்சி இந்த ரெண்டு டைரக்டர்ஸுமே படம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பத்தி இன்னொரு சின்ன நோட்டபிள் மென்ஷன் என்னன்னா, இந்த படத்தோட டைரக்டர் சுபாஷ் கே ராஜா வந்து ஒன் ஆஃப் த ஏடிஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆஃப் ஆக்டர் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன். இதுக்கு முன்னாடி வந்து ஹாப்பிராஜ்ங்கிற படமுமே வந்து பிரதீப் ரங்கநாதனோட அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுத்த படம் தான். ஸோ இதுலயுமே வந்து இந்த ஜென்ரேஷனுக்கான ஆடியன்ஸுக்கான அந்த ஒரு மீட்டரை பிடிச்சி ஹாப்பிராஜ் அண்ட் இந்த பிளாஸ்ட் படமும். அண்ட் படத்துல சின்னதா இருக்கிற அந்த ஒரு கோர் லைன், அந்த ஒரு சின்ன மெசேஜுமே வந்து ரொம்ப போட்டு திணிக்காம ஆடியன்ஸுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சோசியல் மெசேஜா இருந்துச்சு. அண்டு யோசிக்கவுமே சில பேரை வைக்கும், இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு. அர்ஜுன் சார் படங்களுக்குன்னே உரித்தான இருக்கிற அந்த ஒரு காமெடி சீன்ஸுமே வந்து ஒரு சில இடங்கள்ல லைட்டா ஹேண்டில் பண்ணி ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ஹியூமர் மீட்டரை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. ஓவராலா இந்த படத்துல இருக்கிற எல்லாத்த பத்தியுமே வந்து பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பிளாஸ்ட் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 60 மார்க்ஸ் தருவாங்க. பிளாஸ்ட் டசன்ட் பிளாஸ்ட் பட் ஸ்டில்
has its small fireworks done. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.